பந்து இருக்குல்ல, பந்து, அந்த பந்தை தண்ணிக்குள்ள அமைக்க வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் பீறிக்கிட்டு வெளியில் வரும். இது புலி. நீ சந்துக்குள்ள போட்டா சீரிட்டு வரும். நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உறவுகள், நடைபெறவிருக்கும் தேர்தல் வெறும் தேர்தல் அல்ல, நம் அனைவருக்குமான ஒரு மாறுதல். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த மாற்றத்தை தன்னிடத்திலிருந்தே கொண்டு வர வேண்டும். உண்ணும் உணவிலிருந்து, உடுத்தும் உடையிலிருந்து, காலில் அணியும் செருப்பு வரை மாற்றத்தை விரும்பக்கூடிய நாம், நம்மை ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை மட்டும் மாற்றத்தை விரும்பாதது ஏன்? வந்த போதெல்லாம் செய்யாதவர், ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதெல்லாம் செய்யாதவர், இனி வந்து என்ன செய்ய போகிறார்கள் என்பதை சிந்திக்கணும். அப்ப எது மாற்றம்? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இது எங்கே தமிழ், எதிலே தமிழ் என்ற நிலை உருவாகி இருக்கு. இது மாற்றமா? இல்ல, கல்வி மொழியாகவும் வழக்காடு மொழியாகவும் வழிபாட்டு மொழியாகவும் என் அன்னை தமிழை அரியணை ஏற்றுவேன் என்று சொல்லக்கூடிய சொந்தவன் சீமான் மாற்றம் அப்படின்றத நீங்க சிந்திக்கணும். மொழிப்போர் ஈகியலில் ஏரியலில் அரியணை ஏறியது இந்த திமுக. சரி, அந்த மொழிப்போர் ஈகியலுக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு சுரங்க பாலத்துக்கு பேர் வச்சோம் அப்படின்றோம். தாய் மொழிக்காக அதை மீட்க வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒருவனுக்கு புகழை சேர்ப்பதற்கு ஒரு பாலத்துக்கு தான் பேருங்க அப்படின்னா, இந்த தமிழகத்திற்கு பல துரோகத்தை செஞ்ச கருணாநிதி செத்ததுக்கு என்ன இளவுக்கு 39 கோடி சமாதி, என்ன மைக்கு 80 கோடி பேனா சிலை. நீ ஒரு பாலத்துக்கு கருணாநிதி பாலம், ஒரு கக்கூசுக்கு கருணாநிதி கக்கூசு, இல்ல டாஸ்மாக் கருணாநிதி டாஸ்மாக் நதிக்கு போடுங்க. ஏன் வைக்க? மலைகளெல்லாம் உடைச்சு, இங்க இருக்கக்கூடிய மலைகளெல்லாம் உடைச்சு சிலைகளை உயர்த்திட்டு இருக்கான். இவன் மாற்றா இல்ல, இந்த மலைகளை எல்லாம் உடைப்பது முரண், அது நமக்கு அரண். நீ சிலைய வையே, நான் வந்து உடைக்கிறதா சொன்னேன். சீமான் மாற்ற முடிவு பண்ணி எதுவோட மாற்ற முடியும். அன்பானவர்கள், இலவசமா இவர்கள் கொடுக்கக்கூடிய பிரிட்ஜ் நமக்கு தேவையில்லை. நம்ம பயணிக்கிற நல்ல பிரிட்ஜ் கட்டக்கூடிய தலைவன் தான் இங்க தேவை. அதுதான் மாற்றம். 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கறோம்ல, அந்த தலைவர் தேவையில்லை. நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா வந்து காப்பறனா நிக்கக்கூடிய காப்பான் சீமான் போன்ற தலைவர் தான் இங்க தேவை. இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை தான் நம்ம எதிர்பார்க்கணும். எப்போது அந்த மாற்றத்தை விரும்புறோமோ அன்னைக்கு தான் இது ஒரு தலையில் புரட்சி நடக்கும். இதை விட்டுட்டு இல்ல திமுக அண்ணா திமுக மாற்று, அண்ணா திமுக திமுக மாற்று, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தனா அது கிடைக்காது. இல்ல, இவர் இல்ல, புதுசா ஒருத்தர் வந்துட்டாரு, பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டாரு, அவருக்கு நம்ம வாக்கு செலுத்திடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் வாய்ப்பு. இரண்டாவது, அவரும் இலவச திட்டங்கள் தான் கொடுக்கிறார். இப்படி இலவச திட்டங்களை கொடுத்து கொடுத்து கொடுத்துதான் இது வரைக்கும் 4 லட்சம் கோடி கடனாக இருக்குது. இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடனாக இருக்கு. இதுல தான் நமக்கு இன்னைக்கு வரி சுமை ஏறிட்டு அண்ணன் சீமானவர் சொல்ற, நான் ஆட்சிக்கு வந்தா இவன் இப்படி இலவசம் கொடுத்து திட்டங்களெல்லாம் அறிவிச்சு 10 லட்சம் கோடி வச்சிருக்கான், இந்த கடனை நான் எதுக்கடா கட்டணும், நான் மஞ்சள் நோட்டீஸ் விடுவேன்ற. அதுக்கு ஒரு விமர்சனம். அது எப்படிங்க? கடனை கட்டலன்னா திருப்பி யார் நம்மளை நம்புவா? சரி, கடனை தானே கட்டலாம், அதுக்கு ஒரு வழி இருக்கு. தனி ஒரு மனிதனுக்கு உணவிலேயே ஜெகத்தினை அழித்துடுவோம் நம்ம பாட்டம் பாரதி பாடியிருக்கான் இல்லையா? நம்ம ஜெகத்தை அழிக்க வேண்டாம். திமுக இருக்கக்கூடிய ஒரு ஜெகத்திற்கு புடுங்கலாம் செய்யுங்க. மொத்த கடனை அழைச்சிடலாம், மொத்த கடனை அழைச்சிடலாம், தமிழ்நாட்டின் கடன் மொத்தத்தை அழைச்சிடலாம். அதுதான், இதைதான் பண்ண போறோம். இப்படி எல்லாம் நம்ம திமுக எழுதிட்டு இருக்கோம். இப்ப குரூப்ல 2 பொண்ணு இருக்குல்ல, 2019 ஐயா கமல் ஒரு குரூப்ல 2, இன்னைக்கு இவர் ஒரு குரூப்ல 2, அதாவது நிகழ்ச்சி ஒரு குரூப்ல 2. உண்மையாவே ஒரு கிட்ட நடனம் ஆடணும் விட்டா 2 பேரை விட்டுப்போம், ஒரு குரூப் விட்டுப்போம். அந்த குரூப் தான் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்.
நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. கடைசியில் பார்த்தா அவங்க தான் டூப்பா இருக்கும். அப்படிதான் 2019 கமல் இந்த அரசியல் ஒரு டூப். 2026 பக்கா மாசு ஒரு டூப்ல டூப். அது பரவாயில்ல, அந்த டூப் மட்டும் கூட்டு போறாங்க. தேர்தல் பரப்புரைக்கு தெரிஞ்சிருவான். எப்பா முடியல சாமி, முடியல. நம்ம திமுகவை விமர்சிக்கிறது எங்கேயுமே விட்டதே இல்லை. திமுகவை தொடர்ந்து விமர்சிக்கணும். இவன் என்ன சொல்றான், நீங்க பெட்டி வாங்கிட்டீங்க போதும். ஆமாண்டா, பெட்டி வாங்கிட்டோம். 1 இல்ல 4 பெட்டி. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் சேர்த்து புதைக்க சாப்பிட்டு வாங்கியிருக்கோம். 5வது பெட்டியை வாங்க வச்சாங்க. 5வது பெட்டியை வாங்க வச்சாங்க. ஏங்க, தன்னை திரையில் ரசித்த ஒரு நடிகரின் முகத்தை ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு போன முகத்துல கடைசி 42 பேர் முகத்தை கடைசியா பார்க்க வச்சாங்க. இதுவரைக்கும் திரையரங்குல நின்று இந்த இருக்கையெல்லாம் உடைச்சிட்டு தெரிஞ்சவன் இன்னைக்கு கட்சி மாநாடு போட்டு இருக்கையை உடைச்சிட்டு இருக்கான். இவனை சட்டமன்றத்துக்கு அனுப்புனா என்ன பண்ணுவான், விசில் அடிச்சான் குஞ்சு மாதிரி இருந்துகிட்டு சட்டமன்ற இருக்கையை உடைப்பான். இதை தாண்டி உன்னால என்ன செஞ்சிட முடியுங்க? ஒண்ணும் கொடுக்க முடியாது. ஒரு மயிரும் தெரியாது. எதையுமே தெரியாம வந்துட்டு நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு கூட்டம் வந்துருச்சு, நான் என் வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு வந்துட்டேன், எல்லா வழியும் தாங்கி வந்துட்டேன், ஏதாவது தைலங்களும் வாங்கி கொடுங்கப்பா வழி போறதுக்கு. என்ன வழி வாங்கினாரு தெரியல. அன்பார்ந்தவர்களே, நீங்க கேட்கலாம், உங்க அண்ணன் சீமானும் திரையிலிருந்து வந்தவர் தானே. எப்பா, சினிமாவில் இருந்து வந்ததற்கும் சினிமாவில் இருப்பதை வைத்து மட்டும் அதுவே தகுதி வருவதைத்தான் நாங்கள் விமர்சிக்கிறோம். இந்த மக்களுக்கு களத்தில் என்ன செஞ்சிருக்க, அதைத்தான் இங்க கேள்வி எழுப்புறோம். அதை விட்டுட்டு அண்ணனும் சீமானும், அண்ணன் சீமானவர்களும் சினிமாவிலிருந்து வந்தவர் தானே. ஆமா, அதன் பிறகு எங்கிருந்து வந்தார்? உன்ன மாதிரி கேரியரின் உச்சத்தை உதறிட்டு வந்தேன், டிஃபன் பாக்ஸின் உச்சத்தை உதறிட்டு வந்தேன் சொன்னவர் இல்ல. தன் சுய நலத்தை எல்லாம் விடுத்துட்டு தன் இள நலத்திற்காக மொத்தத்தையும் உதறிட்டு சிறையில் இருந்து வந்தார். அதற்காக தான் அவரை தூக்கி பிடிச்சு கொண்டாடிட்டு இருக்கு. சரி, அப்ப நாம் தமிழர் கட்சி தான் மாற்றுன்னு சொல்றீங்களா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களை வச்சு நீங்க என்ன பண்ணிட முடியும்? இவங்களை வச்சுட்டு உங்களால என்ன செஞ்சிட முடியும்? என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்? நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பசங்களாம் சின்ன சின்ன பசங்க தான். இந்த சீமான் என்னும் ஒரே ஒரு தீக்குச்சி அடர்ந்த திராவிட இருளில் பற்றியது 2026 அது ஒரு மாபெரும் புரட்சி தீயாக 36 லட்சம் தீப்பந்தமாக வெடித்தது. இந்த 2026 நாங்க வாங்க போறோம் வாட்டு தாண்ட உண்மையான பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். அதுதான் உண்மையான பிளாஸ்ட். எப்ப நாம் தமிழர் கட்சியில சேர்ந்துட்டியப்பா, அதுல போய் உனக்கு என்னப்பா கிடைக்கும்? ஒரு 4 காசு பார்க்க முடியுமா? சில்லறை பார்க்க முடியுமா? சல்லி பைசா தேராது. என் அன்பானவர்களே, நாங்கள் சல்லி பைசா சேர்ப்பதற்காக இங்கு வரல. சல்லி சல்லியாய் சிதறி கிடக்கக்கூடிய எங்கள் தமிழினத்தை ஒன்றிணைத்து ஒரு வலுவான தமிழ் தேசியத்தை கட்டமைப்பதற்காகத்தான் நாம் தமிழரா வந்திருக்கோம். சில்லறை பார்க்க முடியாதுன்னு சொல்றோம்ல, இந்த சில்லறைக்கெல்லாம் கல்லறை கட்டுறதுக்காக தான் நாம் தமிழர்ல வந்திருக்கோம். என் அன்பானவர்கள், முடிச்சுக்கிறேன். அண்ணன் அருண்பாரதி எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரு, அதனால இதுக்கு மேல அடிக்க வேண்டாம், போதும். அன்பானவர்களே, ஓட்டுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய நோட்டு உங்கள் வாய்க்கெல்லாம் போட போற பூட்டு என்பதை உணர்ந்து விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க. வருகின்ற ஏப்ரல் 23 விவசாய சின்னத்தில் நீங்கள் போட போற ஓட்டு இந்த கொள்ளை அடிக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கெல்லாம் வைக்க போற வேட்டு என்பதை உணர்ந்து விவசாய சின்னத்தில் வாக்களிங்க. இந்த கொள்ளை அடிக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பற்ற வைக்கக்கூடிய முதல் வேட்டு பல்லாவரத்திலிருந்து பற்ற வைக்கட்டும், அது மருத்துவர் கார்த்திகேயன் ஆகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் விவசாய சிறந்த வாக்களிங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.